வணக்கம். இந்த லேண்ட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ரோட்டில் தருமர் மகாலுக்கு நேர் பின்னாடி இருக்குது. அதோட ரூட் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55க்கு 55ங்க 7 சென்ட் வருது. ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கே ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா, இதிலிருந்து அது வரைக்கும் போகும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டுங்க, மறுபடியும் அங்கேருந்து இப்படி உங்களுக்கு ஸ்கொயரில் வரும். இந்த 4 கல் தான் இந்த 55க்கு 55ங்க. ஸோ இப்போ இந்த கல்லை ஒட்டி வருது பார்த்தீங்களா, இது வந்து 20 அடி ரோடுங்க. இதிலிருந்து அப்படியே பின்னாடி ஸ்ட்ரைட்டாக ரோடு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து வந்தோம் இல்லைங்களா, அந்த பாதை அது. அங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 20 அடி பாதை. அங்கிருந்து அது வரைக்கும் உங்களுக்கு 20 அடி பாதை வரும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இடம் முடியுது பார்த்தீங்களா, இதுவுமே உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து 20 அடி பாதை. இப்போ உங்களுக்கு இப்படி வரனால உங்களுக்கு இது கார்னர் சைட்டு அருமையாக இருக்கும். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு பார்க்குக்கான அப்ரூவல் இருக்குதுங்க. நல்ல பிரமாதமான ஒரு இடம். நீங்கள் இங்கே ஒரு வீடை கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா பின்னாடி மலை தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து சாமி தரிசனம் அட்டகாசமாக பண்ணிக்கலாம். அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அவரோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக கால் பண்ணி உட்காந்து பேசுங்க. ஸோ ஒரு நல்ல மெயின் ரோட்டு மேலே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான இடம். நான் இன்னும் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இந்த இடத்துலேருந்து எங்கே போய் எப்படி முடியுது, இடத்துக்கு வர ரூட்டையுமே நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்குங்க. நேரில் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு கூட நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த லேண்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அதுக்கு வந்து எந்த ரூட்டில் போகணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பழனி டு திண்டுக்கல் ரோடு, அந்த திண்டுக்கல் டுவோர்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். அம்மன் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஜியோன் எம்போரியம் வருங்க. இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, ஜியோன் கடை. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தர்மர் மகால் இருக்குது. அதை ஒட்டி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஜியோனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு வந்து உள்ளே லெஃப்டில் கட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த அம்மன் பெட்ரோல் பங்குக்கு நேர் பின்னாடி தான் வரும் இப்போ நம்ம பார்த்த லேண்டு. ஸோ அதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ மேலே தெரியுது உங்களுக்கு தர்மர் மகால். இதுதான் லேண்ட்மார்க், மெயின் லேண்ட்மார்க்கு. இந்த திண்டுக்கல் ரோடுலேருந்து லெஃப்ட்டு கட்டாகி உள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனேயே உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்ன பாதை, ஒரு 20 அடி ரோடு ஒன்று வருங்க. இன்னும் அந்த ரோடு வந்து போடாமல் இருக்கிறாங்க. ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் நமக்கு. அதில் திரும்பின உடனே நம்மளுக்கு வந்து அந்த லேண்டு வந்துடும். இது ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு போட்டாங்க. சுற்றிலையும் வீடு வந்து ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர், இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து திருவள்ளுவர் நகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம லேண்ட் இருக்கிற இடமும் இந்த திருவள்ளுவர் நகரில் தான் வரும். உங்களுக்கு அதோட லே அவுட்டை நான் வந்து ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் உங்களுக்கு அந்த லே அவுட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 20 அடி ரோடாக தான் வரப்போகுது. இதில் நேராக போனோம்னா இந்த ரோடு வந்து லெஃப்ட்டு கட்டாகி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகுங்க. நேராக நம்மளுடைய இடத்துக்கே போய் நிற்கும். ஸோ நம்ம லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் இப்போ இது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி நிறுத்திட்டு நடந்து வாங்க. ஸோ உங்களுக்கு சுற்றிலையும் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வீடு வந்து ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இடம் இருக்கிறது வந்து இப்போ நம்ம லேண்டு, அதை சுற்றி இருக்கிற அது மட்டும்தான். இப்போ நம்ம லேண்டு பார்த்தீங்க, அந்த திருவள்ளுவர் நகரில் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலியாக இருக்கிறது நம்மளுது ஒன்றுங்க. இது இப்போ கூடவே வந்து 16 சைட்டுங்க நம்மளதோடு சேர்த்து. அதில் நம்மளுது வந்து 8வது சைட்டாக இருக்குது. நம்ம போகிற இந்த 20 அடி ரோடு நம்ம இடத்த ஒட்டி கடைசி வரைக்கும் போகுங்க. அதே மாதிரி நம்ம இடத்துக்கு முன்னாடி ஃப்ரண்டேஜ்லேயே வாசல்லே உங்களுக்கு 20 அடி ரோடு வந்துடும். அதனால் இது வந்து அருமையான கார்னர் சைட்டு. எப்போவுமே நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கார்னர் சைட்டில் நம்மளுக்கு கிழக்கு வாசல் கிடச்சி கட்டணும் அப்படின்னா நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து லெஃப்ட்லேயும் முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் ரோடு வந்து லெஃப்ட்லேயும் ரோடு வந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது. மெயினாக அதுதான், தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஒரு சைடு மட்டும் வீடோ நம்ம ஒரு அடி 2 அடி கேப்பை விட்டு வீட்டை கட்டிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கலாம். 7 சென்ட்டுங்க டோட்டலாக. இந்த கல் ஆரம்பிக்கிறது தான் வந்து பிகினிங். முதலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷெட்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அம்மன் பெட்ரோல் பங்க்குங்க. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த திண்டுக்கல் மெயின் ரோட்டில் அம்மன் பெட்ரோல் பங்க், அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இடத்தோட ஃப்ரண்ட் சைடில் தான் அந்த இடம். ஸோ அப்போது திண்டுக்கல் மெயின் ரோட்டு மேலேயே உங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்துடுதுங்க. எல்லா பேப்பர்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக நாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அவரோட ஓனரோட நம்பர் வந்து நான் போட்டிருக்கிறேன், அவருக்கு கால் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில்
உங்களுக்கு அந்த இப்போ செடி தெரியுது பார்த்தீங்களா? நம்ம இடத்துக்கு நேர் ஆப்போசிட்ல உங்களுக்கு கிரவுண்டு பார்க்குக்கான அப்ரூவல் இருக்குங்க. லே அவுட்லேயே வருது. அதை நான் காட்டுறாருங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து லேண்டை பார்த்தீங்க அப்படின்னா நேர்லேயே உங்களுக்கு பேப்பர்ஸ் இந்த லே அவுட் எல்லாமே வந்து அவர் காட்டுவார். அதுபோக இந்த ஏரியாவில் சுற்றியும் பாருங்கள், இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்த சுற்றிலையும் பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த சைட்டு மட்டும்தான் காலியாக இருக்குது. முக்கியமாக திண்டுக்கல் மெயின் ரோட்டு மேலேயே வருதுங்க. சென்ட் வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பழனிக்குள்ளே ஊருக்குள்ளே இடம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம இப்போ கிடைக்கிற இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து இப்போ மெயின் ரோட்டு மேலே இடம் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். குதிரை கொம்பாக இருக்குதுங்க திண்டுக்கல் மெயின் ரோட்டு மேலே. அதுவும் நம்ம டவுன் லிமிட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்துடுது. அம்மன் பெட்ரோல் பங்க் வரைக்குமே உங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டிமாண்டில் போயிட்டுருக்குது. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்த நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த இடத்தோட ரூட்டு நான் காட்டினேன். எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ரூட் உங்களுக்கு தெரியலன்னா நான் கூகுள் மேப்பு லொக்கேஷனுடைய லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் மேப்பு இதில் போட்டு டைரக்ஷனை போட்டு விட்டிங்கன்னா நேராக இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இடத்துக்கு நேர ஆப்போசிட்டில் ஒரு வீடு முடிஞ்சுங்க. முடிஞ்சு ஒரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் மண்ணு கொட்டியிருக்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ரூட்டுமே வந்து கிளியர் ஆயிரும். ஃபுல்லாக தார் ரோடுமே உங்களுக்கு வந்து இதில் போட்டுருவாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பார்க்கும் வந்துடும். நல்ல அருமையான ஒரு இடம். எல்லாமே நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வசதியான ஒரு இடங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து ரோடு குறுகலாக இருந்ததுன்னா நம்மளால் மெட்டீரியல்ஸ் கொண்டு போய் உள்ளுக்குள்ளே பில்டிங் கட்டுறது சிரமமாயிரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே 2 ரோடு வந்துடுது. அதனால் சூப்பரான ஒரு இடம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கல்லெல்லாம் நீட்டாக நட்டியே வச்சுருக்கிறாரு. எந்த இடம் ஏதுன்னெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. 4 கல் இருக்குது. 55க்கு 55 7 சென்ட். நீங்கள் ஒரு எட்டு பிடிச்சிங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா பேப்பர்ஸும் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை நேரில் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருவள்ளுவர் நகருங்க, மறந்துடாதீங்க. நம்ம இடத்துல நின்று பார்த்தீங்கனாலே அங்கே மெயின் திண்டுக்கல் ரோட்டில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள்லாம் போகிறது பார்த்துக்கலாம். இப்போ வந்து 4 வழி சாலையாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. அதனால் இந்த ஃப்யூச்சரில் இந்த இடங்க எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்போவே நீங்கள் அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இடங்களை வாங்கி போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இப்போ பார்த்தீங்களா தெரியுது இல்லைங்களா, ஆப்போசிட்டில் எத்தனை வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சைட்டுகளில் மட்டும்தான் இன்னும் வீடு ஆகாமல் இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே எல்லாம் வீடு ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே டபுள் த ரேட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எங்கேயோ போயிடும் உங்களுக்கு இதோட லாபம். ஸோ அதனால் நல்ல ஒரு அருமையான டீல், நல்ல பிரமாதமான லேண்டை வந்து நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய நம்பரும் இருக்குது, லேண்ட் ஓனருடைய நம்பரும் இருக்குது. நீங்கள் 2 நம்பரில் எதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா தகவலையும் நாங்கள் வந்து சொல்கிறோம். இடத்த சுற்றிலையுமே உங்களுக்கு பில்டிங் தான். கிட்டத்தட்ட அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் த கிளாக் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா கட்டுமானங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா தர்மர் மகால்லேருந்து உள்ளே நேராக வந்தீங்கன்னா அந்த 20 அடி ரோட்டில் உங்களுக்கு நேராக இடத்துக்கே கொண்டாந்து உங்களுக்கு ரூட்டு கொண்டாந்து சேர்த்திடும். அது போக ரூட்டு, கூகுள் மேப்பு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வந்து நேரில் பார்க்குறீங்க, நேரில் வர்றீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பரு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவருமே அங்கே வந்துடுவார். நம்ம டைரெக்டாகவே பேசிக்கலாங்க. முக்கியமாக நம்ம பார்த்துருக்குற இந்த நிலம் வந்து கார்னர் சைட்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு கிழக்கு பார்த்து வாசல் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கிழக்கு பார்த்த வாசல் தான் வைப்பாங்க. ரோட்டு மேலே ஃப்ரண்டேஜில் கிழக்கு பார்த்த வாசலுங்கிறது ஒரு பிரமாணமான விஷயம். நிறையா பேருக்கு வடக்கு தான் வந்து வாஸ்து ரீதியாக செட் ஆகும்பாங்க. அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வடக்கில் வாசல் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வடக்கு திசையிலையுமே நம்மளதில் சைட்டில் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு வந்துடும். நல்ல பிரச்சனை இல்லாத அருமையான இன்றைக்கி லேண்டு வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கல் நட்டி இருக்கிறது தான் நம்மளோட லேண்டு. வந்து நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக உங்களுக்கான தகவல்கள் மேற்கொண்டு என்ன தகவல் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கெல்லாம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.